ஹலோ கைஸ், வெல்கம் டு SM மைண்ட் வைஸ். ஸோ இன்னைக்கு நம்ம என்னன்னா, அது மாதிரி மக்கள் ஒன்று சொல்லிக்கிறேன். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் மக்களே. போன வருஷம் எந்த பிரச்சனை இருந்தாலும் அதெல்லாம் சால்வ் பண்ணிட்டு இந்த வருஷம் சந்தோஷமா இருங்க மக்களே. என்னோட நியூ இயர் விஷயம் தான். ஸோ இன்னைக்கு நம்ம நியூ இயரோட பிளான் என்ன பண்ண உட்காந்துருக்கும் போது டக்கு நம்ம எடிட்டர் நமக்கு ஃபோன் அடிச்சு, அண்ணே நியூ இயர் பிளான் ஒரு vlog பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. சும்மாவே vlog தான் எடுத்துட்டு இருக்கோம். இப்போ என்னடா புதுசாக vlog எடுக்க போது கேட்கும்போது தான் படம் பண்ணலாம், படம் போகலாம், படம் பண்ணலாம்ல மக்களே, படம் போகலாம். இன்னைக்கு மூவி போறதான் vlog. அது என்ன மூவி பார்க்கும்போதா ரெண்டு மூவி என்கிட்ட இருந்துச்சு. அவதார் சிறை, அவதார் சிறை இங்கி பிங்கி பாங்கி அக்கோ பிக்க பாங்கி எல்லாமே போட்டு பார்த்துட்டோம். ஸோ ஓகே, அவதார் போலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா காஸ்ட்டும் கம்மியா இருந்துச்சு, பிளஸ் 3D மூவி, முக்கியமா ஃபேண்டசி மூவி நல்லா இருந்துச்சு. ஏன்னா அவதார் 1 அவதார் 2 நல்லா இருந்துச்சு. அவதார் 3 எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இருந்தோம். என்னதான் பண்ணலான்னு பார்க்கும்போது ஓகே அவதார் போயில தான் ஐடியால இருந்தோம். ஸோ அதான் இந்த vlog. ஸோ வாங்க மக்களே, vlog குள்ள போலாம். மக்களே சூப்பராக இருந்துச்சு மக்களே. வெட்டு தேட்டர் இண்டியன்ஸ்லாம் மாற்றினாங்க. நான் சின்ன வயசில் நான் போயிருந்தேன் தேட்டருக்கு. அப்போ இந்த அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாது. அப்போ காஸ்ட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. பட் ஆனால் இப்போ சாப்பாடு காசுலாம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. பட் ஆனால் இண்டியன்ஸ்லாம் சூப்பராக கட்டி வச்சுருந்தாங்க. ஸ்வீட்ஸோடலாம் தரமாக இருந்துச்சு. நம்ம எடிட்டர் வந்து சுற்றிக்கிட்டு இருக்கான், எங்கிட்டு போகிறது எப்படி தெரியும் சுற்றிக்கிட்டு இருந்தான். அப்போ நான் தான் கூப்பிட்டு ஒரு ஹை சொல்ல வச்சேன், கேமரா பக்கம் காட்டி அவனை ஒரு ஹை சொல்லிட்டு இருந்தான். அப்புறம் அங்கங்கே சுற்றி தேடிட்டு இருந்தான், எப்படி போடுன்னு தெரியாமல். நான் சின்ன வயசில் போனது சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் அவதார் போஸ்டரோட சில ஸ்டில்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தால் ஒரு சில ஃபோட்டோஸ் எடுத்தான். அப்புறம் லாஸ்ட் டைம் ஜனநாயகன் மூவியோட போஸ்டர்லாம் பார்த்தேன். நாங்கள் படம் பார்க்க வந்த இடத்துல இதை மறந்தே போயிட்டோம். ஏன்னா நாங்கள் கண்ணாடி போட்டிருந்தோம். இப்போ திருப்பி கண்ணாடி மேலே கண்ணாடி போட்டால் பாருங்களேன், கேவலமாக இருக்குது மக்களே. நம்ம எடிட்டருக்கு அதே தான், அந்த நிலமை தான், மொக்கையாக இருந்துச்சு, கேவலமாக தான் இருந்துச்சு. வேறு வழியில் இதோட தான் நாங்கள் படம் பார்த்து ஆகணும். ஸோ ரைட்டு மக்களே, மிச்சம் மீதாவது நாங்கள் படத்தோட சில கிளிப்ஸில் ஆட் பண்ணுறோம். நீங்கள் அதை பார்த்துட்டு வாங்க மக்களே. இதான் மக்களே அந்த 70 ரூபா பப்ஸு. பரவாயில்ல, ஓரளவுக்கு டேஸ்ட் கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான் மக்களே, மிச்சம் நாங்கள் படத்தை பார்த்து நாங்கள் சொல்கிறோம். ஸோ அவ்வளோதான் மக்களே, மூவி முடிஞ்சிச்சு. மூவி நல்லா தான் இருந்துச்சு மக்களே. அவதார் 3 நல்லா இருந்துச்சு. அவ்வளோதான் மக்களே, படம் முடிஞ்சிச்சு. என்னத்த சொல்ல, என்ன எடிட்டரு படம் வந்து கொஞ்சம் நானே சொல்கிறேன். படத்துக்கு எப்பயும் போல புக் பண்ணிட்டு போயிட்டோம். அதாவது அங்கே போய் நேரில் போய்லாம் புக் பண்ணல, ஆன்லைனில் புக் பண்ணோம். புக்னே சொல்லலாம். அதாவது ஆன்லைன் மொதல் அடி விழுந்துச்சு மக்களே. ஜிஎஸ்டி டாக்ஸ் வந்து 70 ருபீஸ். ₹150 அது 90 ரூபா டிக்கெட் இருந்துச்சா புக் பண்ணி சொல்லுங்க. அதான் புக் பண்ணலாம் இருந்தோம். ஆனா என்ன அங்க போய் செக் பண்ணலாம் பார்த்தா அங்க 90 டிக்கெட் கிடையாது, 150 டிக்கெட் தான். ஓகே, நாங்க ஆன்லைன்ல நாங்க புக் பண்ணிட்டோம். சரி ஓகே, புக் பண்ணலாம் நினைக்கும் போதுதான் ஒரு ட்விஸ்ட் கொடுத்தான். ஜிஎஸ்டி ரேட்டு 70 ரூபாய், ஒரு ஆளுக்கு 35 ரூபா ஜிஎஸ்டி. சத்தியமா நம்ப முடியல. 90 ரூபா டிக்கெட்டு 120 ரூபாவா, 125 ரூபா கிட்டக்க ஒரு ஆளுக்கு வந்திருக்கு. ஸோ 2 பேருக்கு சேர்த்து 250 ரூபா தூக்கிட்டான். சரி வேற வழி இல்ல, புக் பண்ணிட்டோம். விசையில படத்துக்கு போய் உட்காந்துட்டோம். படம் வந்து ஸ்டார்டிங்ல கொஞ்சம் லைட்டா வர்ற மாதிரி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எப்படின்னா அவதார் 1 2 இதை பார்த்தவங்க தான் படம் புரியும். சத்தியமா நான் 2 வந்து கொஞ்சம் தான் பார்த்தேன். அவதார் 1 பார்த்தேன். அதான் 1ஐயும் அது 2ல கொஞ்சம் வச்சு 3 கண்டுபிடிச்சிட்டேன். ஆனா ஸ்டார்டிங்ல கொஞ்சம் நல்லா ஓடுற மாதிரி இருந்துச்சு 3Dல. பட் அந்த மிட்டில், அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல மிட்டிலேயே ரொம்ப லாக் அடிக்க படம். சுத்தமா முடியல. நல்லா ஓடிலாம் நினைச்சேன் தியேட்டரை விட்டு. காசு கட்டுறதுக்கு என்ன பண்ண சுத்தமா. அங்க ரேட் எல்லாம் பார்த்தா ஒவ்வொன்றும் நெஞ்சு மேலே எங்கிலும் போயிட்டு வருது. அங்க ரேட் எல்லாம் பார்த்தோன்னே ஏதோ ரொம்பவே காஸ்ட் கம்மியா இருந்தா வெஜ் பெப்ஸை வாங்கி தின்னோம். வெஜ் பப்ஸ் 70 ரூபா 80 ரூபா சொன்னா அது மட்டும்தான். அதுவும் 70 ருபீஸ். அதே நம்ம வீட்டுக்கு கிட்டோம்னா 12 ரூபா 13 ரூபாயே கிடைக்கும். அதை போய் அங்க 70 ரூபா 80 ரூபான்னு விற்கிறான் வெஜ் எல்லாம். சரிக்கா, அதான் வாங்கி சாப்பிட்டோம் நாங்க. படம் பார்க்கலாமா கேட்டீங்கன்னா செகண்ட் ஹாஃப் படம் நல்லா இருந்துச்சு மக்கள். விறுவிறுப்பா சண்டைக்கு தமிழ் டப்பு, அந்த ஒவ்வொரு மிரட்டிட்டா இதுக்கு நாண்டுகிட்டு சாகலாம் டைலாக் வந்து தரமா இருந்துச்சு மக்களே. தமிழ் டப்புல ஆட் பண்றோம், நீங்க பாருங்க. எப்படியும் நாங்க இன்ட்ரோ கடைசி கிளிப்ஸ்ல ஆட் பண்ணிருப்போம், நீங்க பாத்துருப்பீங்க. ஸோ அதுக்கடுத்து அந்த கிளிப்பே வரும். சூப்பரா இருந்துச்சு மக்களே. ஆனா படம் வந்து பார்க்கலாம். 1 நான் சொல்ற மாதிரி சொல்லுங்க, 1 2 பார்த்தா 3 உங்களுக்கு சக்சஸ், 1 2 பார்க்கலாம், 3 உங்களுக்கு
ஒண்ணுமே புரியாது மக்களே. சுத்தமா புரியாது. புரியும் உங்களுக்கு. சும்மா பேசுறது தமிழ்ல புரியுது, பொம்மை படம் பாக்குற மாதிரி இருக்கும், மத்தபடி வரதும் இருக்காது. எனக்கு ஏதோ நியூ இயர் ஓடிடுச்சு, இந்த ஒரு vlog எடுத்து நியூ இயர் கூட படம் பார்த்தது. அதான் நாளைல இருந்து எல்லாரும் எப்பயும் போல குதிரை வண்டியில ஓட்டுற மாதிரி ஓட்டிக்கிட்டே இருக்கிற வாழ்க்கைய, வேற வழியில பார்ப்போம். சரி ஓகே மக்களே. ஸோ மக்களே, படம் நல்லா இருந்துச்சு, போய் பார்க்கலாம், அவ்வளவுதான் மக்களே. ஒன் டைம் பார்க்கலாம், அவ்வளவுதான். மற்றபடிலாம் ரொம்ப நேரம் டிவியில உட்காந்து பார்த்தோம்னா சுத்தமா முடியாது. கதற நீங்க ஓட வேண்டியதா போயிடும். நேற்று போய் பார்த்தனால ஓரளவுக்கு பிக்ஸ் இருந்துச்சு. முக்கியமா அந்த 3D கிளாஸ் காண்டி ஒருத்தன்னு சொல்லுவேன். என்னடா இந்த 90 ரூபாய்க்கு இந்த 3D கிளாஸ் கான் மட்டும் தான் ஒருத்தன்னு சொல்லி, ஆனா GST 35 ரூபா போட்டு எங்களால தாங்கிக்க முடியல மக்களே. அதை கூட விட்டா கூட ஒரு வெஜ் பப்சி 70 ரூபா எங்கேயாச்சும் விற்பானா? இவன் விற்கிறான். டிக்கெட்டு காசை விட திங்கிற காசு அதிகமா இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல. சரி ஓகே, இந்த வீடு நம்ம இதோட முடிச்சுக்க நினைக்கிறேன். ஸோ எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர் மக்களே. ஸோ நல்லா சந்தோஷமா இருக்கு. இந்த வருஷமாச்சும் நம்ம 10K அடிக்க ட்ரை பண்றோம். நம்ம 10K + மானிட்டேஷனுக்கு ட்ரை பண்றோம். போன வருஷம் ஏதோ அப்படி தட்டு மாறி இட்டு மாறி 9,800 சப்ஸ்கிரைபர் கிட்ட வந்து நின்றோம். இந்த வருஷமாச்சு அடிக்க முடியுமான்னு பார்ப்போம். செக் பண்ணி பார்ப்போம் மக்களே. அவ்வளவுதான். ஓகே, உங்களை விடைபெறுவது உங்கள் SM மைண்ட் வாய்ஸ்.